ஆனால் தற்போது எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூப்பர் எலினோங்கிறது பார்த்தோம்னா கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரிக்கு மேலே செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் எலினோ உருவாகும் போது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, இது எத்தனை வருஷம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக எலினோட தாக்கம்ங்கிறது ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. இந்த நூற்றாண்டு காணாத எல்னினோ வரப்போகிறது அப்படின்னு கடந்த ஒரு மாதமாக இதுதான் பேச்சா இருக்கு. எல்னினோனா என்ன, இந்த எல்னினோவுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், கடந்த நூற்றாண்டில் அது எப்படி இருந்தது, இந்த நூற்றாண்டு ஒப்பிடுறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேருக்கு அதில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் விடை காண போகிறோம். நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். வணக்கம். எல்னினோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு டைம் 2015 வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 100 ஆண்டு காணாத ஒரு எல்னினோ வரப்போகுது. இன்னும் சொன்னால் 150 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றாங்க. முதல்ல எல்னினோனா என்ன? பசிபிக் பெருங்கடல்ல இயல்பை விட அதிக வெப்பநிலை நிலவும் போது அதை நம்ம எல்னினோ அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். குறிப்பாக கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை, கடல் மேற்பரப்பு வெப்பநிலை என்பது இயல்பை விட 1 டிகிரிக்கு மேலே செல்லும் போது அதை எல்னினோ அப்படின்னும், அது 2 டிகிரிக்கு மேலே செல்லும் போது அதை சூப்பர் எலினோ அப்படின்னும் வகைப்படுத்துகிறோம். இதே கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தோம்னா லானினா ஆண்டுகளாக இருந்துச்சு. கடந்த 6 ஆண்டுகள் வெப்பநிலை இயல்போட குறைவாக இருக்கும். ஸோ இது நேர் எதிர்மறையாக இருக்கும். அது இயல்பை விட 1 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை குறையும் போது அதை லானினா அப்படின்னு வகைப்படுத்துவோம். இப்போ 2 டிகிரிக்கு மேலே ஏறப்போகுது. இப்போ சூப்பர் எலினோ அப்படிங்கிறது 2 டிகிரிக்கு மேலே ஏறப்போகிறது. குறிப்பாக இந்த மாதிரி 2 டிகிரிக்கு மேலே அதிக வெப்பநிலை நிலவுனது அப்படின்னு பார்த்தா 2015, 1997, 1982, 72 போன்ற ஆண்டுகள்லாம் இது போன்ற ஒரு சூப்பர் எலினோ ஏற்பட்டிருக்கு. அப்போல்லாம் 2 டிகிரியிலிருந்து 2.6 டிகிரி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் தற்போது எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூப்பர் எலினோங்கிறது பார்த்தோம்னா கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரிக்கு மேலே செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் பொதுவான புரிதல் என்ன அப்படின்னா மழை பெய்யும். வெப்பநிலையால் காற்று ஆவியாகும், மழை பெய்யுன்றது. அப்படின்னா கடல் பரப்பில் மழை பெய்ய போகுது அதுதானே. அப்படி பார்க்குறப்போ ஏன் அதை நினச்சி நம்ம வறட்சின்னு பயப்படணும்? இல்லை, இது குறிப்பாக பார்த்தோம்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, பசிபிக் பெருங்கடலோட மொத்த கடல் பரப்பளவு பார்த்தோம்னா உலகின் நிலப்பரப்பை விட அதிகம். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு கடல் பகுதியில் ஒரு வெப்பநிலை மாறுபாடுங்கிறது உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே இன்டர்லிங்காக இருக்கும். இப்போ நமக்கு பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் எலினோ உருவானா இந்திய பெருங்கடலை பொறுத்தளவுக்கு நேர்மறை ஐஓடி உருவாகும். ஸோ இப்போ இங்கே நேர்மறை ஐஓடி உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் எலினோ அமைப்பு தான். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு உலக அளவில் இதன் தாக்கம் இருக்கும். குறிப்பாக இந்த லானினாங்கிறது இயல்பு குறைவான வெப்பநிலை. அந்த லானினா ஆண்டுகள் என்ன நடக்கும்னா அதிகப்படியான மழைப்பொழிவு, எல்லா மாதத்துலேயும் மழைப்பொழிவு, குளிர்காலம்னாலும் மழை இருக்கும், கோடை காலம்னாலும் மழைப்பொழிவு இருக்கும், பருவமழை காலத்துலேயும் இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு இருக்கும். இது லானினா ஆண்டுகளில் இருக்கும். அதே எல்னினோனா நேர் எதிர்மறை. உலகின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பது, வறட்சி நிலவுறது, பெரிய ஒரு வெப்பமான நாட்கள், வெப்ப அலைகளின் தாக்கம் இருக்கிறது. ஸோ நிலத்தில் பெய்ய வேண்டிய மழை பசிபிக் பெருங்கடலில் மழையாக பெய்யும். அப்படியும் மழை பெய்யறப்போ மற்ற இடங்களில் பெய்ய வேண்டிய மழையும் ஈரக்காட்டும் இங்கே வந்துடும். அங்கே வறட்சி வந்துடும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம்னா அதீத மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும். ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு எல்லா இடமே வறட்சின்னு சொல்லிட முடியாது. பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி, வெப்பம் அதிகரித்தல், அதோட உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்தல், வெப்ப அலைகளின் தாக்கம், காட்டுத்தீ பரவுதல், இது மாதிரியான இந்த வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் உலக அளவில் பெருசாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத மழைப்பொழிவு, பெரும் வெள்ளப்பெருக்கு, வரலாறு காணாத மழையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ சில இடங்களில் மழையால் டிசாஸ்டர் ஏற்படும், சில இடங்களில் வறட்சியால் டிசாஸ்டர் ஏற்படும். தாது வருட பஞ்சம் 1870களெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மதுரையில் ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம் அப்படியே வறட்சியில் உட்காந்துருக்கக்கூடிய, வறுமையில் உட்காந்துருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. அதோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன் அந்த தாது வருட பஞ்சத்தோடு ஒப்பிடுறோன்னா, அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1876 உருவான சூப்பர் எலினோ அதன் தீவிரம்ங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.8 டிகிரிலேருந்து 2.9 டிகிரி வரைக்கும் அதிகரிச்சிச்சு. ஸோ அது
ஒரு அப்போதைக்கு பார்த்தோம்னா உலக அளவில் எல்லினோ பற்றியான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட போகுதுங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அது மட்டும் அல்லாது ஒரு 21 மாதம் அது நீடிச்சிச்சு. இயல்பாகவே எல்லினோங்கிறது ஒரு ஆண்டு வரைக்கும் தான் நீடிக்கும். அதிகபட்சம் 2 ஆண்டுகள் நீடிக்கும். ஆனால் அந்த வருடம் பார்த்தோம்னா 21 மாதம், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. அதன் தாக்கம்ங்கிறது உலக அளவில் இருந்துச்சு. ஆனால் தற்போது அதை விட தீவிரமான எல்லினோ தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதோட அப்போ வந்து ஒரு 6 கோடி மக்கள் உயிரிழந்தாங்க. இப்பயும் அதே மாதிரி ஒரு பேரழிவு ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். அன்றைய சென்னை மாகாணத்துல 1/3 பங்கு பேர் பாதிக்கப்பட்டனர், இறந்தனர் அப்படின்னு ஒரு கணக்கு. ஆனா அந்த அளவுக்கு இப்போ பாதிப்பு இருக்காது. ஏன்னா நமக்கு இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இப்பவே இருக்கு. இப்பவே இதை பேச ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்கணுங்கிறத அரசு தரப்புலையும் தனிநபர்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஸோ ஆனா அதை விட தீவிரமான நிகழ்வு. ஆனா அன்றைய தினம் இருந்த கடல் வெப்பநிலையும் காலநிலை மாறுபாடும் இன்றைய தினம் இல்லை. அன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு உலக அளவில் கடல் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு, சராசரி வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு, புவி வெப்பமயம் அதெல்லாம் இருக்கு. அப்போ இதோட தீவிரமும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் அது 2 டிகிரி, ஐ திங்க் ஸோ 1800 2.8 டிகிரி, இன்னைக்கு 4 டிகிரி வர போகுன்றாங்க. இன்னைக்கு ஒருவேளை பஞ்சம் ஏற்படாமல் இருக்கலாம். நம்ம உலகமயமாக்கல், உலக நாடுகளுடைய உதவி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட அளவுக்கான ஒரு ட்ரை வெதர், அன்னைக்கு ஏற்பட்ட அளவுக்கான தண்ணீர் பற்றாக்குறை அதை விட அதிகமாக ஏற்படும் நினைக்கலாமா? கண்டிப்பா நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2015 எடுத்துக்கலாம். அது ஒரு சூப்பர் எலினோ ஆண்டு தான். இவ்வளவுக்கு தீவிரமான சூப்பர் எலினோலாம் இருந்தாலும் அது ஒரு சூப்பர் எலினோ ஆண்டு. 2015 நம்மளால மறக்க முடியாத சென்னை பெருவெள்ளம். சென்னை மட்டுமல்ல, கடலூர், நாகை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும் ஒரு வெள்ளப்பெருக்கு சந்திச்சிச்சு, பயிர்கள் பாதிச்சிச்சு. அதை ஃபாலோ பண்ணி 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டுகளில் பெரும் வறட்சி நிலவுனுச்சு இந்தியா முழுவதுமே. அப்போ அது முக்கிய காரணம் என்னன்னா, நமக்கு வடகிழக்கு பருவமழையில் என்னதான் அதிக மழை பெய்தாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய நீர்நிலைகள்னா மேட்டூர் அணை, பவானி சாகர், அதே போல் நமக்கு வந்து தென்பெண்ணையாறு, முல்லை பெரியாறு போன்ற இந்த நீர்நிலைகள் தான் முக்கிய பங்காக இருக்குது. இது எல்லாமே தென்மேற்கு பருவமழையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ தென்மேற்கு பருவமழை இந்த எல்லினோ ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைங்கிறது நமக்கே ஏற்படும். அது மட்டும் இல்லாத இந்த அக்டோபர் மாதம் தான் இந்த சூப்பர் எல்லினோ எதிர்பார்க்கிறோம். அந்த அக்டோபர் மாதம் சூப்பர் எல்லினோ உருவாகும் போது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம், அதீத மழைப்பொழிவு, இயல்புக்கு அதிகமான மழை ஒட்டுமொத்த தமிழகத்திலையும். ஆனால் இதோட ஒட்டுமொத்த உலகில் தாக்கம்ங்கிறது அடுத்த ஆண்டு தான் இருக்கும். 2027 தான் இருக்கும். 27ஆம் ஆண்டு வரக்கூடிய கோடை காலம்ங்கிறது உலக அளவில் வெப்ப அலைகளின் தாக்கமும் வெப்பத்தின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். பல நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, தெற்காசிய நாடுகளின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவுதல் பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலிய நாடுகள்லாம் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக காட்டுத்தீ பரவுதல் பிரச்சனையே இல்லை. ஏன்னா லானின் ஆண்டுகளாக அமைந்ததுனால அதிக மழைப்பொழிவு அவங்களுக்கு. இப்போது அந்த காட்டுத்தீ பரவல் பிரச்சனையாக இருக்கும். அதே போல் உலகின் உற்பத்தி திறன் நமக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொருளாதாரமும் பெரிதாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உலகின் வெப்பமான ஆண்டுன்னு 2024 தான் கடைசியாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா இது? 2024 உலகின் வெப்பமான ஆண்டாக அமைந்ததுக்கு காரணமே 2023 அக்டோபரில் உருவான ஒரு வலு குறைந்த எல்லினோ. அந்த வலு குறைந்த எல்லினோ தான் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃப்ளட்டுக்கும் காரணம். ஆமாம், ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போது அது ஒரு வலு குறைந்த எல்லினோ. அதை ஃபாலோ பண்ணி 2023 உருவானது. 24 வெப்பம் வந்து உலகின் சராசரி வெப்பநிலை 1.55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிச்சு. ஆனால் இப்போ உருவாகக்கூடிய சூப்பர் எல்லினோனால 2027ஆம் ஆண்டு அந்த சராசரி வெப்பநிலை என்பது 1.7 முதல் 2 டிகிரி வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தரவுகள்லாம் தற்போதே. இப்போ நீங்கள் சொல்கிற 1-2 டிகிரி அப்படின்றது இப்போ நார்மலாக நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுது. சிலர் சொல்கிறது இந்த எல்னினோவால் உலக அளவில் உயிரிழப்புகள் இருக்கும் அப்படின்னு. வெப்பம் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி அதிகரிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுமா? எப்படி அதை சொல்ல வரீங்க? இல்லை, இது வந்து சராசரி வெப்பநிலை தான் நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு பிறகு 1.55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரித்தது தான் ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து உலகின் சராசரி வெப்பநிலை. இப்போ நம்ம அது வந்து 1.7லேருந்து 2 டிகிரி வரைக்கும் போகும் 2027ஆம் ஆண்டுன்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து சராசரியாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் நமக்கு வந்து குறிப்பிட்டு பார்த்தோம்னா வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெப்பநிலை என்பது இது வரைக்கும் பதிவான வெப்பநிலையே அதிகபட்சமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான்
தமிழகத்தில் வந்து குறிப்பாக சென்னையில் வந்து 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவானுச்சு. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து மே 20ஆம் தேதிக்கு பிறகு தான் சென்னையில் தொடர்ச்சியாக 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த 40ங்கிறத நம்மளால சமாளிக்க முடியுது. அடுத்த ஆண்டு 44 டிகிரி வரைக்கும் செல்லும் போது அதன் தாக்கம்ங்கிறது இயல்பான காலத்துல 44 அந்த வெயில் காலம் இல்லாம. காலகட்டத்துல வெயில் காலத்துல அத கோடை காலத்துல 44 டிகிரியை நம்ம சமாளிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அப்போ நமக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு இருக்கணும் நமக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது உணரும் வெப்பநிலை 40 டிகிரி இருக்கும்போது 48 50 டிகிரி வரைக்கும் உணரும் வெப்பநிலை போயிட்டு இருக்கு. அப்ப நார்மல் டெம்பரேச்சரே 44 டிகிரி அளவுக்கு அதிகரிச்சா உணரும் வெப்பநிலை ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அப்போ அதோட பாதிப்பு இருக்கும். நமக்கு ஈஸியா வந்து டிஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெப்ப அலைகள்ல உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வட இந்தியா மத்திய இந்திய பகுதிகளில் வெப்ப அலைகளின் தாக்கம் அடுத்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ வெப்ப அலைகள் தாக்கம் இருக்கும் அப்படின்னா பகல் நேரத்தில் குறிப்பாக வந்து ஒரு 10 மணிக்கு மேலே இருந்து ஈவினிங் வரைக்கவே வேலை செய்கிறதே வெளியிடங்களில் வேலை செய்கிறது பாதுகாப்பானதா? கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 11 மணிலேருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து இந்த அதீத வெப்பநிலை நிலவும் போதும் வெப்ப காற்று நிலவும் போதும் ஒரு திறந்த வெளியில் வேலை செய்வது கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று. விவசாயிகள் பொறுத்தளவுக்கு அந்த வேளாண் பணிகளை காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ வைத்துக்கொள்ளலாம். தற்போதைய நிலையில் நமக்கு வந்து ஒரு தீவிரமான வெப்பமைப்பு இல்லைனாலும் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு வெப்ப அலைகளுக்கு நம்ம தயாராக வேண்டியது அவசியமாக இருக்கும். இப்போது இந்த பருவமழை அதாவது தென்மேற்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றோம், வடகிழக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வடகிழக்கில் தண்ணி இருந்தது அப்படின்னா வடகிழக்கை நம்பி தான் தமிழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டை நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தண்ணீர் வந்து ஓரளவு நிரம்பி விடும். அப்போ அதை வச்சு அடுத்த ஒரு வருஷம் மேனேஜ் பண்ணிடலாம்ல? இல்லை, நமக்கு தமிழ்நாடே எடுத்துட்டா 2 விதமாக எடுத்துக்கணும். நமக்கு என்னதான் தென்மேற்கு பருவமழையில் மலை மறைவு மாநிலமாக இருந்தாலும் நமக்கு தென்மேற்கு பருவமழை பெரும் பங்கா இருக்கு. குறிப்பா நம்ம முன்பே குறிப்பிட்டு போல அந்த கர்நாடகால இருந்து தான் தண்ணி வருது, கேரளால இருந்து தண்ணி வருது, ஆந்திரால இருந்து வருது. இப்ப இந்த 3 மாநிலங்கள்லயும் பருவமழை குறைஞ்சா அந்த முக்கிய அணைகள்லாம் நீர் இருப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாது நம்முடைய அந்த நீர்நிலைகள்ல அந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல கடலோர மாவட்டங்கள்ல தான் நம்ம அதிக மழை பொழிவை பார்ப்போம். இந்த மேட்டூர் அணையை போய் வடகிழக்கு பருவமழை நிரப்பாது. கண்டிப்பா வந்து பவானிசாகர் அணையோ இல்லை அமராவதி அணையோ வடகிழக்கு பருவமழை நிரப்பாது. இப்பயே வைகையில தண்ணி இல்லை. இப்போ அதே மாதிரி பாபநாசம் முக்கியமான ஒரு அணை, அங்கேயும் தண்ணி இல்லை. இப்போ இந்த அணைகள்லாம் நிரம்பணும்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையை விட தென்மேற்கு பருவமழை ரொம்ப கை கொடுக்கணும். இப்போ அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களே இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் பிரச்சனையா இருக்கும். அது மட்டும் இல்லாது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த சூப்பர் எலினோ ஆண்டுகள் எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நமக்கு கரைகள் உடஞ்சி அதிகமான தண்ணீர் வந்து வீணாகிருக்கு. அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நீர்நிலைகளில் 100% நீர் இருப்பு இருக்காது. அப்போ அது குறையும் போது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய கோடை காலம் பிரச்சனையாக தானே இருக்கும். ஸோ இப்போ இதை தாண்டி ஸ்கூலுடைய டயத்தெல்லாம் மாற்றணும், யூனிஃபார்மை மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கூட பேசுகிறாங்க. குழந்தைகளுக்கு பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த எல்னினோவால பாதிப்பு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு நமக்கு செப்டம்பர் வரைக்கும் இந்த கோடை காலத்தின் வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரிக்கும். ஆனால் அது பெரிய பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 43 44 டிகிரிக்கு போகிறதில்ல. நமக்கு கடலோர மாவட்டங்களில் 38லேருந்து 40 டிகிரி வரைக்கும் பதிவாகும். குறிப்பாக அந்த நண்பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். ஸோ மாணவர்களை பெரிதாக பாதிக்காது. அதே சமயத்தில் அதிக நீர்ச்சத்து உடைய பொருட்கள், அதிக பழங்கள், இது போன்ற ஒரு உணவு பழக்க வழக்கத்தை வந்து மாணவர்கள் வாட்டர் கிளாக் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். கண்டிப்பாக அதெல்லாம் அவசியமாக நம்ம நடைமுறைப்படுத்த போது இதோட தாக்கத்தை வந்து பெரிதாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய நாட்கள் வந்து வெப்பமான நாட்களாக இருக்க போது, வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த பொது வெளிப்புறத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், விவசாயிகள், இவங்கெல்லாம் அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. இந்த உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகள் எல்லாம் முற்பகல் 11 மணிக்குள்ளாகவோ அல்லது மீண்டும் வந்து 3 மணிக்கு மேல் மாலை நேரத்திலோ அவங்க மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு சாதகமான. முதல்ல அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்படி இருந்தாலும் கூட வெளியில வந்து பகல் நேரத்தில் வேலை செய்ய முடியாது விவசாயிகள். இதெல்லாம் தாண்டி தான் உணவு தானிய உற்பத்தி இருக்க போகுது. ஆமாம். ஆனால் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சம்பா பட்டம் நல்லா இருக்கும். நம்ம வடகிழக்கு பருவமழையை பிரதானமாக வைத்து போகக்கூடிய இந்த சம்பா பட்டத்தில் நல்ல ஒரு மகசூலை வந்து இந்த ஆண்டு பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே அறுவடை காலகட்டத்தில் நீடித்த மழையின் காரணமாக, குளிர்கால மழையின் காரணமாக பெரிதாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் பெரும் பாதிப்பையும் அவங்க மகசூல் வந்து பாதிக்கப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஆண்டு பட்டத்துக்கு பயிர் செய்கிறது நல்லது. குறிப்பாக நமக்கு வந்து அக்டோபர் மாதம் மத்தியிலே அந்த ஐப்பசி முதல் வாரத்தில் பருவமழை தொடங்கி மார்கழி முதல் வாரத்திலே பருவமழை வந்து நிறைவு பெற்றுடும். இந்த குறிப்பிட்ட ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் இந்த அடைமழை அப்படிங்கிறத நம்ம இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்டா விவசாயிகள் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத அரசு தரப்புலேயே இந்த பண்ணை குட்டையெல்லாம்
ஏற்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. விவசாயிகள் பண்ணை குட்டை போன்றவற்றை அமைக்கும் போது அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கோடை காலத்துல பயனுள்ளதா இருக்கும். மாற்று பயிரை கொஞ்சம் யோசிக்கணும் விவசாயிகள். அதாவது முப்போகமும் வந்து நெல்லே பயிரிடாம, ஓகே. ஸோ இந்த மாதிரியான இந்த வடகிழக்கு பருவமழையை பிரதானமா வச்சு நெல்லை பயிரிட்டுட்டு பிற காலகட்டத்துல மிகவும் குறைவான தண்ணீர் தேவைப்படக்கூடிய பருத்தி போன்ற நிலக்கடலை போன்ற மாற்று பயிருக்கு செல்றது நல்லது. இது எத்தனை வருஷம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? குறிப்பா எல்லினோட தாக்கம்ங்கிறது ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும். அப்படி பார்த்தா 2026 ஏற்கனவே அதன் தாக்கம் உணர தொடங்கிருச்சு. ஸோ இந்த 2026, 27 இந்த 2 ஆண்டுகள் கண்டிப்பா இந்த எலினோவோட தாக்கம் இருக்கும், தீவிரமா இருக்கும். ஆமா. இது 2028 வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிறத அடுத்த ஆண்டு தான் நம்ம அதை குறிப்பிட முடியும். ஆனா தற்போதைய நிலையில அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு, அந்த 2027 ஜூலை வரைக்குமே இந்த எலினோவின் தாக்கம்ங்கிறது இப்போதைக்கு உறுதியா தெரியுது. ஸோ 27 வரை தீவிரமான ஒரு வறட்சி இருக்கும், வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 28ல நீடிச்சா உலகம் தாங்காது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அந்த தாது வருட பஞ்சம் 3 வருடம் நீடித்தது தான். 21 மாதம் எல்லினோ நீடிச்சிச்சு. அது எல்லினோ கடல் பகுதியில் வலுவிழக்க தொடங்கினாலும் அது வளிமண்டலத்தில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்துக்கும். ஸோ அப்போ எப்போ வந்து எல்லினோ வலுவிழக்க தொடங்குதோ அதிலிருந்து ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு தாக்கம்ங்கிறது தொடரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த தாது வருட பஞ்சம் ஒரு 21 மாதம் கடல் பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் நிலப்பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஆண்டு முதல் ஒரு 2 ஆண்டுகளுக்கு அது தாக்கம் இந்த 2026, 2027 வரைக்கும், அந்த 27 பிற்பகுதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இயல்பா இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை மனிதர்களுடைய தவறால எந்திரமயமாக்கல், உலகமயமாக்கல், இதனுடைய விளைவுகள், மனிதர்கள் ஏசி யூஸ் பண்ணுறதுலேருந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுன்றதும் சொல்கிறாங்க. இந்த வெப்பநிலை உயர்வுக்கான இயல்பான காரணம் என்ன? குறிப்பாக நம்ம இப்போ 150 ஆண்டுக்கு முன்னதாக உள்ள எலினோவை கம்பேர் பண்ணுறோம்ல, அப்போ 1870லேருந்து 1875 வரைக்கும் இந்த 6 ஆண்டுகள் எடுத்தால் அதில் 5 ஆண்டுகள் லானினா அமைப்பு இருந்திருக்கு. ஒரு ஆண்டு மட்டும் அப்பயும் எலினோ இருந்திருக்கு. இப்போ அப்படியே 2020க்கு வந்தால் 2020லேருந்து 2025 வரைக்கும் இருந்த 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் லானினா அமைப்பாக இருந்திருக்கு, ஒரு ஆண்டு மட்டும் எலினோவாக இருந்திருக்கு. இந்த அமைப்பு 150 ஆண்டுக்கு முன்னதாக எப்பயுமே ஏற்படலை. அந்த 1870லேருந்து 75 ஏற்பட்டது. அதன் பிறகு 2020லேருந்து 25 தான் ஏற்பட்டிருக்கு. அந்த 6 ஆண்டுகள் 5 ஆண்டு. அதனை தொடர்ந்து தான் 1876லேருந்து 78 வரைக்கும் தீவிரமான எலினோ இருந்திருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் எவால்வ் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லானினா அமைப்பு ஒரு 2 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளோ நீடித்து அது நிறைவு பெற்றிருந்தா இது மாதிரியான ஒரு நிலை வந்திருக்காது. அது 5 ஆண்டு அதோட தீவிரம் இருந்ததுனால அதனை தொடர்ந்து வரக்கூடிய எலினோ ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ இது அதனால தான் இந்த 150 வருட கம்பேரிசன் நம்ம மீண்டும் மீண்டும் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. ஸோ அப்போ பார்த்தா 150 வருடத்துக்கு முன்னதாக இந்த தொழிற்சாலை வளர்ச்சி, கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த 5 ஆண்டு கடலில் ஏற்பட்ட மாற்றம் அதனை தொடர்ந்து இந்த எலினோவை கொண்டு வந்துருச்சு. ஸோ அப்போது அதே மாதிரி தான் இப்போயும் கொண்டு வருது. ஆனால் அன்னைக்கு இருந்த கடல் வெப்பநிலை, சராசரி வெப்பநிலையும் புவி வெப்பநிலையும் காலநிலை மாற்றத்தின் தாக்கமும் அன்னைக்கு எதுவுமே கிடையாது 1870. இன்னைக்கு அது எல்லாமே இருக்கு. அப்போ இதோட தீவிரமும் அதோட ரிஃப்ளெக்டும் அதோட இம்பேக்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும். மக்கள் தொகையும் அதிகம், அதுவும் ஒரு காரணம். இதை மனிதர்களால், அரசுகளால் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து இதை கட்டுப்படுத்தவும் இதை எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் வடகிழக்கு பருவமழை, இந்த பிரதான மழைப்பொழிவு நமக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது தான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் மழை பற்றாக்குறை ஏற்படும், வறட்சி ஏற்படும், மழை பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு உதாரணத்துக்கே மேட்டூரில் வந்து தண்ணி இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகள் எளிதாக தண்ணீர் திறந்து அதெல்லாம் போய் கடலில் கலக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம். இப்போ நம்ம கேட்டால் கூட கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அங்கே இருந்தால் தானே கொடுப்பாங்க, அவர்களுக்கே தண்ணீர் இல்லாத பட்சத்தில் நம்ம கஷ்டம். ஆனால் நம்முடைய பருவமழை நன்றாக இருக்கும்போது அதற்கு தகுந்த நம்ம முன்னேற்பாடு எடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு இந்த சூப்பர் எலினோவை நல்ல முறையில் எதிர்கொள்ளலாம். குறிப்பாக தனிநபர்களை பொறுத்தளவுக்கு இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய நாட்கள் வெப்பமான நாட்களாக இருக்க போகுது. இப்போ இந்த வெப்பத்திலேருந்து தற்காத்துக்கணும்னா நம்ம உடனே வந்து நம்ம பயன்படுத்துகிற ஏசியை குறைக்கணும், கார் பயன்படுத்துறதை குறைக்கணும். இப்படிலாம் சொன்னால் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே எல்லாரோட அடிப்படை தேவையாக மாறிடுச்சு.
அப்போது இந்த கார்பன் இதுலேருந்து வரக்கூடிய கார்பன் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி அதிகமான மரக்கன்றுகள் நடுறது தான். ஓகே. நம்ம வீடுகளை சுற்றி நிறைய மரக்கன்றுகள், நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள் சுற்றி நிறைய மரக்கன்றுகள் நட்டால் இப்போ நட்டால் கூட 6 மாதத்துல ஓரளவுக்கு அது மீடியம் ரேஞ்சுக்கு வளர்ந்துரும். கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை குறைக்கும். ஓகே. நம்ம வீட்டில் உணரும் வெப்பநிலை குறைஞ்சாலே போதுமே. இப்போ அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விவசாயிகள் வயல் வரப்புகள்லையும் நீர்நிலைகளோட அந்த ஆற்று படுகையிலையும் அதிகமான மரங்கள் நடும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டமும் பாதுகாக்கப்படும். அங்கே அவர்களுக்கும் ஒரு வெப்பத்தின் தாக்கம், உணரும் வெப்பநிலையை குறைப்பதற்கு முடியும். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு யாருமே அது மேலே ஒரு முக்கிய கவனமே செலுத்துறதில்ல. நம்ம நிலத்தடியிலேருந்து அவ்வளோ நீரை எடுக்கிறோம், ஆனால் மழைநீர் சேகரிப்பு பண்ணுறோமானா கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீடுகள்லையும் மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நிலத்தடி நீர்மட்டம்ங்கிறது ஓரளவுக்கு கீழே போகாமல் இருக்கும். அதே மாதிரி அரசு தரப்பில் இந்த மழைநீர் சேகரிப்பையும் செயல்படாத ஆழ்துணை கிணறுகள் மற்றும் செயல்படக்கூடிய ஆழ்துணை கிணறுகள் இது இரண்டுலையுமே இந்த மழைநீர் சேகரிப்பை, அந்த வாட்டர் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெயின் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக அமையும். உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியரோட ஒரு முன்னெடுப்பில் 1200 செயல்படாத இந்த நமக்கு போர்வெல்ஸ் இருக்குல்ல, ஆழ்துணை கிணறுகள், அது எல்லாத்தையும் மழைநீர் சேகரிப்பாக மாற்றி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணாங்க. அதோட தாக்கம் கடந்த வடகிழக்கு பருவமழைக்கு பின்பாக அந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் 5 அடி அளவுக்கு உயர்ந்திருந்துச்சு. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு நம்ம நடவடிக்கை எடுக்கும்போது அரசு தரப்பில் முழுமையாக அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி அந்த அணைகள் நீர்நிலைகளோட ஆற்று படுகைகளை வந்து சரியாக கட்டமைக்கும் போது கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மழைநீரை சேகரிக்கவும் முடியும். விவசாயிகள் பண்ணை குட்டை போன்றவற்றை வெட்டி அவங்களும் வந்து மழைநீர் சேகரிக்கும் போது கண்டிப்பாக அடுத்த கோடை காலத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஒரு காமன் மேனாக ஏதோ ஒரு பேரிடர் வரப்போகுது, வறட்சி வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு காமன் மேன் இதை எதிர்கொள்ள எப்படி தயாராகணும்? நம்ம இந்த காமன் மேன் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இது என்னென்னா மரக்கன்று நடுறதும் மழைநீர் சேகரிப்பை விரிவுபடுத்தும் தான். மரக்கன்று ஏன் அதிகமாக சொல்கிறோன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு இருக்கும். அதில் நமக்கு வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு நேரடியாக மரம் வளர்த்தா மழை வராது. நமக்கு புயலோ இல்லை தாழ்வு பகுதியோ உருவானதான் மழைப்பொழிவு வரும். இது எந்த பகுதிக்கு சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமான மரக்கன்றுகள் இருந்தால் அங்கே வரக்கூடிய மேகங்களை குளிர் வச்சு அது மழைப்பொழிவாக கொடுக்கும். நம்ம பகுதிக்கெல்லாம் இயல்பாக உலக அளவில் மரக்கன்றுகள் வந்து வெப்பநிலையை தான் குறைக்கும், உணரும் வெப்பநிலையை குறைக்கும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உயர்த்தும். அதே மாதிரி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் உமிழ்வுகளை வந்து சரி செய்யும். ஸோ அப்போ நம்ம மரக்கன்று நடுதல் தான் ஒவ்வொரு தனிநபருக்கும் தங்களை வந்து தற்காத்துக்கொள்ள, அந்த வெப்பத்திலேருந்து தற்காத்துக்கொள்ள ஒரு நீண்ட கால தீர்வாக இருக்கும். இந்த 150 ஆண்டுகளுக்கு பிறகான இந்த சூப்பர் எல்னினோ என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும், அரசுகள் என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும், சமூகம் என்ன செய்யணும் அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி ஹேமச்சந்திரன்.